வணக்கம் நண்பர்களே. நம்ம சென்ற வீடியோவில் என்ன போட்டிருந்தோம்னா மாயின் கீரையை பற்றி போட்டிருந்தோம். அதோட சிறப்புகள் பற்றி போட்டிருந்தோம். அதான் கிமு 2600களிலே வந்து புரோட்டீனுக்காக புரத சத்துக்காக மாயர்கள் சாப்பிட்ட கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நம்ம டான் இயற்கை வேளாண்மை பண்ணைக்கு நேரடியாகவே வந்து அதை பார்க்க வந்திருக்காங்க. வாங்க காட்டுறேன், வாங்க வாஜியா. அந்த கீரை பார்க்கணுன்னு வந்திருக்கீங்களா? வாங்க போகலாம். இதுதான், வாங்க. இதுதான் நீங்கள் காணொலியில் பார்த்தீங்களா அந்த கீரை செடி. இதுதான், இது மரமாக வளரும், மரக்கீரைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இலைகள் பப்பாளி மாதிரி இருக்கா? ஒடிச்சா பால் வருதா? ஆமாம். அதேமாரி இந்த குச்சி நீங்கள் ஒரு அடிக்கு கட் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே வளர்ந்துடும். அடுத்த தடவை வாங்க. இப்போ 6 மணிக்கு மேலே ஆச்சு, இது பறிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த தடவை வந்தீங்கன்னா இந்த குச்சி, இந்த தண்டு நான் கட் பண்ணி தரேன். அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே மரமாக வளர்ந்துடும். இது அழகு செடிக்கு மாதிரி வளர்த்துறாங்க. ஆனால் முக்கியமாக இதில் விட்டமின் ஏ அண்டு சி இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருக்கா இந்த கீரையில்? எப்பயுமே அலுமினிய பாத்திரத்தில் நம்ம வந்து சமைக்கிறது தப்பு. இதில் இருக்கிற சத்துக்கள் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து அலுமினியத்தோட வேதிவினை பிரிஞ்சு அது வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கும் பெரும்பாலும். ஆமாம், அதில் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் இருக்குது. அலுமினியத்தில் அலுமினியம் என்ன ப்ராப்பர்ட்டி? கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். மொத்தத்தில் அது வேதிவினை புரியும், அது மனிதனுக்கு உகந்ததில்லை, தீங்கு விளைவிக்கும். அதனால் வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணணுன்னா மண் சட்டியில் தான் சமைக்கணும். அதுவுமே நம்ம இது என்ன பண்ணுவாங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவைலாம் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த சட்டியை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆமாம், அந்த 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 காற்று துளைகள்லாம் இருக்கு இல்லையா, நுண்துளைகள்லாம் நார்மலாக அது வெளியே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன ஹோல்ஸு. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதெல்லாம் அடைஞ்சிரும் அந்த ஹோல்ஸு. அப்புறம்